2025-26 அகடமிக் இயரில் என்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் வணக்கங்கள். விஐடி EEE 2025 மூலமாக ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் முடிந்துவிட்டது. ஃபேஸ் 3 கவுன்சிலிங்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை இங்கே ஷேர் செய்கிறேன். JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எனக்கு சரியான மார்க் வரல, எதிர்பார்த்த ரேங்க் வரல. அதர் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் நடத்தின என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நான் எதிர்பார்த்த ரேங்க் வரல. ஆனால் அதே சமயத்தில் விஐடி எக்ஸாமினேஷன் விஐடி EEE 2025 ஃபேஸ் 3 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிற அளவுக்கு எனக்கு மார்க் வந்திருக்கு என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கும், நான் இன்ஜினியரிங் டிகிரி படித்தா விஐடியில் தான் படிப்பேன் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வீடியோவில் ஃபேஸ் 3க்கான சில அடிப்படை விஷயங்களை நான் ஷேர் செய்திருக்கிறேன். கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்டர் ஃபேஸ் நம்பர் 3 த்ரூ விஐடி EEE 2025 போகிறதுக்கு முன்னால் ஃபேஸ் நம்பர் 1 மற்றும் ஃபேஸ் நம்பர் 2ல் விஐடி வெள்ளூர் மற்றும் விஐடி சென்னையில் என்னென்ன வேக்கன்சி பொசிஷன் இருக்குது என்பதை இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் நான் டார்கெட் பண்ணியிருக்கிற பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ், தென் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இருக்கிற எல்லா கோர்ஸும். விஐடி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2 முடிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கோர் பிரான்ச் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் அனைத்து கேட்டகரி அப் டு கேட்டகரி 5 எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கான சீட்டுகள் நமக்கு ஃபேஸ் 3 கவுன்சிலிங்கில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக நான் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டருக்கு போகிறேன், அதில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற மாணவர்களுக்கு கேட்டகரி நம்பர் 5ல் ஒரு சின்ன ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இது எதனால் ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைக்குதுன்னா, சில மாணவர்கள் ஃபேஸ் 2ல் ECE மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி எடுத்துகிட்டு கேட்டகரி 5ல் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு ஃபீஸ் கட்டாமல் விட்டுருப்பாங்க 25th May. ஸோ இதனுடைய சீட்டெல்லாம் நமக்கு கவுன்சிலிங் நம்பர் 3 ஃபேஸ் நம்பர் 3ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஏ ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பயோமெடிக்கல் 5th கேட்டகரியில் ஒரு ஆப்ஷன் நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் யாருக்கெல்லாம் CSE கோர் டிபார்ட்மெண்ட் கிடைக்காம இருக்கோ, CSE ஸ்பெஷலைசேஷன் கிடைக்காம இருக்கோ, அவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கேட்டகரி 5ல் நான் சீட் எடுத்துட்டேன், ஆனால் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுங்க என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் 25th Mayக்குள்ளே ஃபீஸ் கட்டாமல் இருந்தாங்கன்னா அதனுடைய சீட்ஸ் அன்ஃபில்டு சீட்ஸ் ஆர் லேப்ஸ்டு சீட்ஸ் நமக்கு ஃபேஸ் 3 கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துருக்கும் போது கேட்டகரி நம்பர் 4ல் சில மிஸ் ஆன சீட்ஸும் கேட்டகரி 5ல் நியூ சீட்ஸும் நம்ம ஃபேஸ் 3 கவுன்சிலிங்கில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் ஃபேஸ் நம்பர் 3 கவுன்சிலிங்கில் கேட்டகரி நம்பர் 4 அண்ட் கேட்டகரி நம்பர் 5 இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குங்க. விஐடி சென்னை ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2 வேக்கன்சி பொசிஷன்ஸ் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் அப் டு கேட்டகரி 4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கேட்டகரி 5 ஃபேஸ் நம்பர் 2 கவுன்சிலிங்கில் எடுத்த சில மாணவர்கள் அவர்களால் கேட்டகரி 5 ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்ததுன்னா அதனுடைய லேப்ஸ்டு சீட்ஸ் பேலன்ஸ்டு சீட்ஸ் ஃபேஸ் நம்பர் 3 கவுன்சிலிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மிகவும் குறைவு. அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்பர் 5 வர்றதுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் நமக்கு இருக்குங்க. CSEக்கு சப்ஸ்டியூட்டாக நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாணவர்களுக்கு கேட்டகரி நம்பர் 4ல் சில சீட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கேட்டகரி 5ல் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு மெஜாரிட்டியான சான்சஸ் இருக்குங்க. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் கேட்டகரி நம்பர் 4 மற்றும் கேட்டகரி நம்பர் 5 இதில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க.
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதில் ஃபஸ்ட்டு 3 கேட்டகரி வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் கிடைக்காத மாணவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இந்த பிரான்ச்சில் லேண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் கேட்டகரி 4 மற்றும் கேட்டகரி 5ல் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், பேஸ்ட் ஆன் phase 1 அண்ட் phase 2. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்கின் அடிப்படையில் தான் நம்ம இந்த ரிவ்யூ அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக்கன்சி பொசிஷன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இதே போல் உங்களுக்கு வேக்கன்சி பொசிஷன்ஸ் ஒரிஜினல் கவுன்சிலிங்கிலும் அமைஞ்சு வந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். BIT EEE 2025 phase number 1 கவுன்சிலிங், phase number 2 கவுன்சிலிங் வேக்கன்சி சீட்ஸ் அடிப்படையில் இங்கே சில பிரான்ச்சஸ் அண்டர் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டர் நாங்கள் நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். இந்த சீட்ஸ் எல்லாம் phase 3 கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்கிற முறையில் இந்த ப்ரிடிக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம். VIT வெள்ளூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பிரான்ச்சஸ் இங்கே நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பிரான்ச்சஸ் இங்கே நாங்கள் நேரோ டவுன் பண்ணியிருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் கிளஸ்டர் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிளஸ்டரில் ஸ்பெஷலைசேஷனோடு சேர்த்து கேட்டகரி நம்பர் 4 அண்ட் 5ல் வேக்கன்சி பொசிஷன் இருந்ததுன்னா நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்காக இந்த பதிவு. VIT வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கேட்டகரி நம்பர் 5ல் சில சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரி நம்பர் 4 மற்றும் 5ல் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரி நம்பர் 5ல் சான்சஸ் இருக்குங்க. கேட்டகரி நம்பர் 4 கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்தந்த பிரான்ச்சஸில் கேட்டகரி நம்பர் 4 மற்றும் 5ல் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்க. சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சயின்ஸ், A&ML, AI and robotics, சைபர் பிசிக்கல் சிஸ்டம் இந்த ஸ்பெஷலைசேஷனில் எல்லாமே கேட்டகரி நம்பர் 4 மற்றும் 5ல் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்க. பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்னை கேம்பஸில் கேட்டகரி நம்பர் 4 மற்றும் 5ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கேட்டகரி நம்பர் 4 and 5 possibilities are there. Electronics engineering with VLSI design and technology category number 4, 5ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டகரி நம்பர் 4 மற்றும் 5ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடைசியாக பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தட் இஸ் EEE பிரான்ச் சென்னை கேம்பஸில் கேட்டகரி நம்பர் 3, 4 and 5ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது phase 3 கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் போகிற பேரண்ட்ஸுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டாக நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட் இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நல்ல டெப்த்தாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க மைண்ட் செட்டில் என்ன ஒரு பிரான்ச்சை டார்கெட் பண்ணுறாங்களோ அதனோட அடிப்படையில் இந்த ஆர்டரை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். BIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபேஸ் நம்பர் 3ல் கலந்துக்க போகிற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சில வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் முடித்த பிறகு, அலாட்மெண்ட் முடித்த பிறகு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.